சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை. கிட்டத்தட்ட 2021 சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுக ஆட்சியை கைப்பற்றியதோடு எம்எல்ஏவாக முதல் ஒரு வருடமும், இரண்டாவதாக அமைச்சராக இரண்டாவது வருடமும், மூன்றாவது வருடத்திலிருந்து துணை முதல்வராகவும் பொறுப்பேற்ற உதயநிதி பல கோடிகள் சொத்துக்களை சேகரித்திருப்பதாகவும், சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாகவும், பண பரிவர்த்தனை செய்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் உதயநிதியின் மீது பதிவு செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென்று உதயநிதியின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த சோதனை கிட்டத்தட்ட 2 வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இறுதியாக உதயநிதியின் பண்ணை வீட்டில் சோதனைகள் நடத்தக்கூடிய ஒரு இறுதியான உத்தரவாதமும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி நடத்தப்படும் பட்சத்தில் உதயநிதி மட்டுமல்ல, திமுகவின் பிற அமைச்சர்கள் வீட்டிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்படலாம். ஏனென்றால் உதயநிதி வீட்டில் மட்டும்தான் சோதனை நடத்த வேண்டும் என்ற அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை. ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சர்கள் வீட்டிலும் கூட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனைகளை நடத்த முடியும். இதனால் வருகின்ற சட்டசபை தேர்தலும் நெருங்கிவிட்டது. தேர்தல் பணிகள் செய்வதற்கு பணங்களை ஒட்டுமொத்தமாக வெள்ளை பணமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பணம் பதுக்கி வைக்கப்பட்ட இடமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சமும் திமுகவின் தலைமைக்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் சோதனைகள் என்ற காரணத்தினால் பணத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதும் சிக்கல். ஏனென்றால் அந்த இடத்தை முழுவதுமாக கண்காணிப்பார்கள். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது திட்டமே முதலில் வெளியிடுவோம், அவர்கள் அங்கு இருந்து எப்படி தப்பிக்கிறார்கள், அதன் மூலம் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பதுதான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது திட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சிக்கலாக ஏற்படும். உதயநிதிக்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை இது உருவாக்கும். தேவைப்பட்டால் அவரையும் கைது செய்யலாம், அவரது பதவியும் கூட பறிபோகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 9 மாதங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனை உதயநிதிக்கு மட்டுமல்ல, திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரி, கைப்பற்றக்கூடிய பணத்தை என்ன செய்யலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.